நண்பர்களுக்கு வணக்கம். இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ். பிஎம் கிசானுடைய 17வது தவணை 2000 ரூபாய் உங்களோட வங்கி கணக்கில் என்னைக்கு வந்து சேரும் அப்படின்னு அஃபீஷியலான டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது குறித்து தான் நம்ம இந்த நியூஸில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பிஎம் கிசானில் இது வரைக்கும் 16 தவணைகள் வந்து முழுமையாக கொடுத்துருக்காங்க. 17வது தவணைக்கான டேட் ஆனது ஜூன் 18ஆம் தேதி அப்படின்னு அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது pmkisan.gov.in அப்படிங்கிற பிஎம் கிசானுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதம் 18ஆம் தேதி உங்களுக்கு 2000 ரூபாய் வந்து கிடைக்கும். ஸோ இந்த அமௌண்ட்டு ரெகுலராக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒன்று தான். உங்களுடைய இகேசி வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது உங்களுடைய லேண்ட் சீடிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை ஆதாரோட லிங்க் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட இந்த 2000 ரூபாய் அமௌண்ட்டை உங்களுடைய ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்கக்கூடிய பேங்க்கோட தான் வந்து அவங்க சென்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆதாரில் இருக்கக்கூடிய அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வச்சு தான் இந்த 2000 ரூபாய் அமௌண்ட் ஆனது உங்களுடைய வங்கி கணக்கில் வந்து செலுத்திட்டு வராங்க. இது பல பேருக்கு வந்து பெண்டிங்கில் இருந்திருக்கலாம். இதுக்கான காரணம் என்னென்னா அவங்க வந்து இந்த 3 விதமான கண்டிஷன்ஸையும் வந்து முழுமையாக வந்து செய்யலை அப்படின்னு தான் அர்த்தம். என்னென்னா நில ஆவணங்களை சரிபார்க்காதது, இகேசி வந்து அப்டேட் பண்ணாதது, ஃபைனலாக ஆதாரோட உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து லிங்க் பண்ணாது. இந்த 3 விஷயத்தை மட்டும் நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. செய்யாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. இந்த 3ல் ஏதாவது ஒன்று பெண்டிங்கில் இருந்தாலும் இந்த அமௌண்ட்டானது வராது. ஸோ இதை நீங்கள் எப்படி செக் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிஎம் கிசானுடைய அஃபிஷியல் வெப்சைட்டான www.pmkisan.gov.in அப்படிங்கிற இந்த சைட்டுக்கு போயிட்டு இதில் பார்த்தீங்கன்னா நவ் யுவர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட பிஎம் கிசானுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை அங்கே என்ட்ரு கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 3 ஆப்ஷனுமே பார்த்தீங்கன்னா காட்டும். ஸோ உங்களுடைய லேண்ட் வந்து சீடிங் பண்ணிட்டாங்களா, இகேசி அப்டேட் பண்ணியாச்சா, பேங்க் அக்கௌண்ட்டோட உங்களுடைய ஆதார் வந்து லிங்க் பண்ணிட்டாங்களா அப்படிங்கிற எல்லா ஸ்டேட்டஸுமே நீங்கள் அதே இடத்துல வந்து செக் பண்ணிக்கலாம். எல்லாமே லிங்க் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆனது கிடைச்சிரும். லிங்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக அப்டேட் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிஎம் கிசானுடைய எல்லா தவணைகளுமே பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் மூலிமா தான் வந்து செலுத்திட்டு இருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்டை ஆக்டிவாக எப்பயுமே வச்சுக்கோங்க. ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோடு சந்திக்கிறேன். இது வரைக்கும் நன்றி, வணக்கம்.